வணக்கங்கண்ணே, இது யூஎஸ் மண்ணு வேல்ஸ். இன்றைக்கி எங்கே போகிறோம்னாக்கா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு காலையிலேயே. ஏன்னா இப்போ அடுத்தது டார்கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அப்புறம் இன்றைய இதில் சொல்லணும்னா வெதரை பொறுத்த வரைக்கும் லைட்டாக குளிர் இருக்குது, வெயில் நல்லா அடிக்கிறாப்புல, வெளிச்சம் தெரியவாப்புல, சூரியன் தெரிகிறாப்புலையா. அமெரிக்காவில் நமக்கு மட்டும் தான் சூரியன், நம்ம இருக்க ஏரியாவில் மட்டும் தான் சூரியன் தெரிகிறாப்புல. சூரியன் தெரிகிறப்பல கொஞ்சம் வெதர் ஓகே. இன்னும் ஸ்னோவெல்லாம் இங்கே வரல. ஸ்னோ வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு இடத்துல ஸ்னோ வரும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ போவோம். இப்போ டார்கெட்டு போயிட்டு உங்களுக்கு நான் என்னங்கிறத சொல்கிறேன். பாய். அங்கே போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். நம்ம கிளம்பி வந்தது டார்கெட்டு போகணுன்னு. இப்போ என்னென்னா பெஸ்ட்டு பையை பார்த்தோன்னா பெஸ்ட் பைக்குள்ளே போய் உள்ளாரணும். இப்போ எங்கே போகிறோன்னா பெஸ்ட்டு பைக்குள்ளே போக போகிறோம். இப்போ உள்ளார போனால் எப்படி நம்ம கை சும்மா இருக்காது, கண்ணு இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் வாங்க சொல்லும். பார்ப்போம் இப்போ எதுக்கு போகிறோம், என்ன வாங்க போகிறோம், இல்லை வெறும் கையோட வீசி வரோமான்னு தெரியல. ஒன்றும் கார்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது, இல்லை காசு எடுத்துகிட்டு வரக்கூடாது. ரெண்டும் வராமல் இருந்தாக்க எல்லாமே மிச்சம். ரெண்டையும் கொண்டு வந்தால் பார்க்குறதெல்லாம் வாங்க சொல்லுது இந்த மனசு. இப்போ என்னென்ன பண்ண போகிறோங்கிறத பார்ப்போம். வாங்க. பிளாக் ஃப்ரைடே வர்ற அன்னைக்கு இது ஃபுல்லாகவே கியூ இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. பார்த்தா ஒருத்தரையுமே காணும், அந்தளவுக்கு இருக்குது. என் பெஸ்ட்டு பை ஃபுல்லாக ஃபோனு, அக்சசரிஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம். இங்கே எப்படியே கண்ணாடியெல்லாம் போட்டு போனோன்னா ஏடா உள்ளார வரும்போது கண்ணாடி போட்டு வர அடையன்னு பார்ப்பாங்க. அதனால் என்னத்தை வாங்குறதுன்னு தெரியலை, ஏதாவது வாங்குவோம். காலையில் ஹீட்ரு ஒர்க் ஆகலை, பச்சை தண்ணியில் குளிச்சுட்டேன். ஒரே ப்ராப்ளமாக இருக்குது. உள்ளார வந்தாச்சு, பார்ப்போம். ஏர்பட்ஸ் தான் பார்க்கணும். என்ன இல்லை $100 $150 போட்டிருக்கு. பாஸ் எதுவும் கம்மியாக கிடைக்காதா பாஸ்? போஸ் தான் நல்லாயிருக்கும். பாஸை பார்த்தா ஐயா ரோட் ரொம்ப கம்மியாக இருக்காப்புல. எல்லாம் $300 $420. சச்சு இதுக்கெல்லாம் யாராவது வாங்குவாங்களா? பற்றிங்களா நம்ம மனசை பற்றியில கண்டதையும் பார்க்க சொல்லுது, கண்டதையும் வாங்க சொல்லுது. சார்ஜ் இது மாதிரி வச்சுருக்காப்புல. இது சார்ஜ் கம்மியான ரேட்டில் தான் வச்சுருக்காப்புல, $300. எதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ வாங்குகிற சம்பளத்துக்கு இதெல்லாம் தேவையா பாஸ்? கேப் என்ன எடுத்து 2 ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். மற்றபடி நம்ம இதை எடுத்து என்ன வந்ததுக்கு எல்லாத்தையும் பார்த்துருவோம். உள்ளார வந்தாச்சு. இது ஃபுல்லாக டிவி செக்ஷன். நம்ம அதுக்கு போக வேண்டியதில்லை, ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. ட்ரோனு ரொம்ப கம்மியாக இருக்குது. $1346 தான் இருக்குது ட்ரோனு. நல்லா இருக்கா அப்படியே. நம்ம வந்ததுக்கு எதாவது வாங்குவோமா? எதை வாங்குறது? நம்ம வந்து கேமரா இது கேமராவுக்குள்ளது, ஃபோனுக்குள்ளது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வரேன் பார்ப்போம். நான் அப்போவே சொன்னேன், வந்தால் நம்ம இது சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னுட்டு. வந்ததுக்கு ஒரு சம்பவம் பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லை, 2 சம்பவம் பண்ணியாச்சு. எங்கே ஒரு அண்ணாத்தட்டை கொடுத்தேன், அண்ணா கொண்டு போய் வச்சுக்கண்ணே வந்து வாங்கிக்கிறேன்னு. அண்ணாத்தை எங்கே கொண்டு போய் வச்சுருக்காருன்னு தெரியல. இதை கவுண்டருக்கு தான் கொண்டு போகிறேன்னாரு. எங்கே கலெக்ட் பண்ணாருன்னு தெரியலையே. தலைவரை காணுமே. இவ்வளோ பெரிய கடையில் இதில் என்னென்னாக்கா நம்ம 2 செக்ஷன் போனதுக்கு 2 வாங்கியாச்சு. என்ன வாங்கியாச்சுங்கிறத உங்களை ரிவீல் பண்ணுறேன் பாருங்க. இது உனக்கு தேவையாடான்னு கேட்பீங்க. தலைவன் எங்கேயே எடுத்துகிட்டு போனான். தலைவன் எடுத்துகிட்டு போனதுனால நம்ம மிச்சம்னு ஓடிடுவோமா?
ஏன்னா இங்கிட்ட உள்ள ஐட்டம்லாம் நம்ம வாங்க மாட்டோம், பிரச்சனை கிடையாது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த இதெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம், நமக்கு இது தேவையும் கிடையாது. வீட்டில் இருக்குது, என்றைக்கு ரிப்பேர் போகுதோ அதை வாங்கிக்க வேண்டியதான். அன்னைக்கு நமக்கு இருக்க கொழுப்பு தெரியுமா, தாங்க முடியாது. ஏற்கனவே ஒரு இயர்பட்ஸு ஜேபிஎல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இயர்பட்ஸு காலி ஆகிட்டாப்பில். யாருங்க வாட்சை நம்மளை அறியாமையே வாட்சை பார்த்தோன்னே திரும்புது. இது வாட்ச் நல்லாயிருக்கும், நமக்கு கட்டினா அது நல்லா இருக்காது சொல்லி மனசு தேர்த்திட்டு போக வேண்டியதுதான். தலை எங்கே தலை போனேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனெல்லாம் அவுட் ஆஃப் பேஷன்ருவாங்க, இங்கெல்லாம் தான் பேஷன். இதெல்லாம் அன்லாக்டு ஃபோன். கூகுள் இப்போ நான் காட்ட போகிற ஃபோனு இப்போ தான் லான்ச் ஆகிருக்காப்புல. நம்ம S24 யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 24 அல்ட்ரா. S24 விட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது கொஞ்சம். நம்ம எடுத்தோன்னே எதாவது எடுப்போம், கேமரா. கேமரா ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியலை, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்காப்புல. எடுத்தவுடன் வைத்து விடவும் வச்சாச்சு. இது S24 அல்ட்ரா. எவ்வளவு போட்டிருக்காப்புல, $1300. S25 ப்ளஸ்ஸு $999. S25 $799. எல்லாத்தையும் என்னென்னா பார்த்தோன்னே வச்சுருவோம். சரி, இந்த ரிங் வாங்குவோமா, ரிங் கேலக்ஸி ரிங் $400. நமக்கு இது தேவையா? நம்ம ஒரு காசுக்கு இது இருந்துச்சுன்னா 32,000 ஒரிஜினலாக அரை பவுன் ரிங்கை வாங்கி போட்டுடலாம். வாங்க, நம்ம எடுத்ததை வேறு பொருள் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் நேரம் தான் ஆகும். நம்ம போய் போச்சு நம்ம எடுத்த பொருள் எங்கே அண்ணா எங்கே கொண்டு வச்சுருக்காருன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு 2 ஐட்டம். உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கா அப்படி இல்லை, 2 ஐட்டம். இந்த 2 ஐட்டத்தையும் வாங்கியாச்சு. இப்போ பில்லை சொல்லும்போது தான் கொஞ்சம் ஆட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓ, $150. ஓகே, இது நமக்கு தேவையா? கேஷ் கொடுப்போம் சார். நான் கேஷ் போய் டெபாசிட் பண்ண முடியாது, நம்மள்ட்ட கொஞ்சம் கேஷ் இருக்குது. ஓகே, ஆமாம். நம்மளே ரெட் கிராஸுக்கு கேட்குறாப்புல ஃபண்டு எதுவும் டொனேட் பண்ணுறீங்களான்னு. நமக்கு இது தேவையா? நம்மளே ரெட் கிராஸில் சேர்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொடுத்த நோட்டு செல்லலையோ, ஆஹா செக் பண்ணுறாங்களே. நம்மளே ஏமாற்றி விட்டாங்களா? Usually it's a red line. The face looks a little funny. You want to just stand and double check it? Yeah. Give me a second, okay? நம்ம கொடுத்த காசு செல்லல. Double check the bill real quick. Could you double check a $100 bill, please? We put under the light, but we don't see the line. ரெண்டாவது செக் பண்ணுறாங்க நம்ம கொடுத்த காசு. Don't see the line. We used to have the marker for the bills, but that's all gone for front end. They're all gone? Yeah. The faces? Yeah. நம்ம ஊரில் ஒரு $100 வாங்கி போட்டால் டக்குன்னு போட்டுருவாங்க. எவ்வளோ செக் பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா இது பழைய நோட்டு. நம்ம ஒரு 1000 நோட்டு, பழைய நோட்டு, புது நோட்டு இருக்குல்ல, இது பழைய நோட்டு இல்லை, $100 நோட்டு. செக் பண்ணுறாப்புல. I'll check out the next person. Just here. So gosh. ரெண்டு நோட்டை வச்சு வெரிஃபிகேஷன் பார்க்குறாங்க. ஏன்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் கள்ள நோட்டு நிறையா வரும். அதனால தான் அதை நம்ம முடிஞ்ச பார்த்தோன்னே இது வந்து
நம்ம மூஞ்சி வந்து மோரக்கட்டையை பார்த்தாலும் மொழியை பார்த்தோன்னே இது வந்து திருட்டு மூஞ்சின்னு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. அதனால் செக் பண்ணியிருக்காங்க இத்தனை வாட்டி. இன்னும் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியல. 2 பேரும் கொஸ்டின் பேசிக்கிறாங்க. ஓ சக்ஸஸ், தேங்க்யூ. கொடுத்துட்டாப்ல 150 ரூபா கொடுத்துட்டாப்ல, பில்லையும் கொடுத்துட்டாப்பு. தேங்க்யூ. இருந்ததுக்கு 20,000 டிஸ்கவுண்ட். வந்ததுக்கு நம்ம எங்கேயோ வந்து எங்கேயோ வாங்கி இப்போ இது தேவையா? நம்ம கொடுத்த நோட்டு கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு பார்த்துக்கிறதுக்குள்ளே நம்மளை ஒரு வாட்டி பருக்குன்னு ஆகிட்டாங்க. இதில் என்னென்னா கள்ள நோட்டாக இருந்துச்சுன்னா நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எடுத்துகிட்டு போய் நேராக கொண்டு உட்கார வச்சுருவாங்க. அவ்வளோதான். 3 வருஷம் 4 வருஷம் கிடக்க வேண்டியதான். இல்லைன்னா நம்ம என்னென்னா அந்த காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு நம்ம வீடியோ ப்ரூஃபாவோ ஆடியோ ப்ரூஃபாவோ நிரூபிக்கணும். நம்மளை பற்றி பிரச்சனை கிடையாது. இவ்வளோ இவ்வளவு வாங்கிட்டோம். நம்ம பூரி அவ்வளோ கொடுக்குற மாதிரி ஒரு கவரோட கொடுக்கல. என்ன பண்ணுறது? இவங்களுக்கு வாடிக்கையாளர் தேவையில்லை. ஆமாம், நம்ம பார்க்க வந்த டார்கெட்டு பக்கத்தில் இருக்குது. அந்த டார்கெட்டு நம்ம போக வேண்டியதில்லை. அதான் இங்கே $150 பல்க் ஆகிட்டேன். அப்படியே வீட்டை பக்கம் போக வேண்டியதான். இந்த இருங்க டார்கெட் அங்கே இருக்குது. நம்ம டார்கெட்டுக்கு போகலை. இப்போ ஒரு இயர்பட்ஸ் வாங்கியிருக்கோம், ஒரு கிளம்பல் வாங்கியிருக்கோம். சரி, இதை போய் வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குது, இது வாங்கினது நமக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத வீட்டில் போய் ரிவீல் பண்ணுறது. இது நமக்கு ரொம்ப தேவையான விஷயம். இன்றைக்கி தேவையான விஷயத்தை இன்றைக்கி பண்ணியாச்சு. ஓகே பாய். ரிவீல் எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ரிவீல் மட்டும் தனியாக போடுறேன்.